கைஸ் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக யோசிச்சு சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து நாமினேஷன் பண்ணுறாரு சபரியை வந்து, அதாவது நான் திவாகர் தான் சொல்கிறேன், திவாகர் வந்து சபரியை நாமினேட் பண்ணுறாரு. அவர் என்ன வேணால் ரீசன் சொல்லட்டும், கேம் பிளே சரியில்லைங்கிறாரு, நடிக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நடிக்கிறாருங்கிறாரு, நாட்டாமல் பண்ணுறாருங்கிறாரு, அவரோட குரூப்புக்கு தான் ஃபேவர் பண்ணுறாருங்கிறாரு, சரி எதை வேணால் சொல்லிக்கிட்டோம். அவர் வந்து வெளியில் நான் ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறேன்னு பொய் சொல்கிறது மாதிரி இவர் சொல்கிறாரு. ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துறது போலின்னு இவருக்கு தெரியுமா? அது வந்து பொய்யா சொல்கிறாருங்கிறது இவருக்கு தெரியுமா? அவர் உண்மையிலே ட்ரஸ்ட் வச்சு நடத்திருக்காரு. விழித்திருன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு நிறைய பண்ணுறாரு. இதை சொல்ல வந்தால் எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் வெளியே நல்லவருங்கிறதுக்காக உள்ளே ஓட்டு போட முடியுமாங்கிறாங்க. நாங்கள் வெளியே நல்லவருங்கிறதுக்காக உள்ளே ஓட்டு போடுங்கன்னு யாருமே சொல்லலை. நல்லவன் மாதிரி நடிக்கிறான்னு சொல்கிறதுக்கு அவன் உண்மையிலே நல்லவன் தான். ஏன் நல்லவன் ஆனனால தான் வெளியில் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான். இதில் நிறைய பேர் சபரி வேஸ்ட்டு, சபரி பிஆர், சபரி சொம்பு. எனக்கு புரியலை. சபரியை எப்படி நீங்கள் எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கை வேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? அவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக இருப்பார். அவர் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருப்பார். ஒரு மனுஷனை வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எனக்கு தெரியல. சபரி ஒரு நல்ல கேமர் இல்லை, நல்லா விளையாடவே இல்லை, வேஸ்ட்டாக ஒரு அவரோட கேம் பிளே வந்து வேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அது இல்லாமல் அவர் வந்து வேஸ்ட்டுன்னு எப்படி என்ன கதையில் சொல்கிறாங்கன்னு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே எனக்கு தெரியும் நெகட்டிவ் பிஆர் ஒர்க் தான். இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணி சபரியை பற்றி ஹேட்ரட் ஸ்ப்ரெட், ஏன்னா சபரி வந்து ஒரு நல்ல மனுஷங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இந்த கேம்குள்ளே வராருங்கும்போது உள்ளே வர ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அவங்க நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணி யாருக்கெல்லாம் பொட்டென்ஷியல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பேரை கெடுக்கிறதுக்காக செட்டப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவருக்கு இவ்வளோ தூரம் ஹேட்ரட் வருது. அல்லைன்னா அவர் வந்து ஐதர் வின் பண்ணியிருப்பாரு இல்லை லூஸ் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ ஹேட்ரட் வர்றதுக்கு அவர் இந்த வீட்டில் எதுவுமே பண்ணலை, எந்த தப்பும் அவர் பெருசாக பண்ணலை. இவ்வளோ தூரம் ஐயோ சபரினாலே நடிக்க வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ பரப்புறது வந்து ஃபுல்லாக வந்து பிஆர் ஒர்க் பண்ணி தான், அந்த மாதிரி நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கை சப்போர்ட் பண்ணிவிட்டு மக்களும் அது பிளைண்டாக நம்பினா என்ன ஆகும்னா, இது எவ்ரி சீசன் இந்த மாதிரி உள்ளே வரும்போது யாருக்கு நல்ல பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு நல்ல பொட்டென்ஷியல் கண்டஸ்டன்ஸ் கிடைக்காமலே போயிடுவாங்க. அதான் நடக்கும். இது ஏற்றுக்காதது உங்களோட விருப்பம். ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.